இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து பிறப்பு விழாவை ஏழை எளியவர்களோடு நம்ம இன்றைய மன்னா தன்னார்வ தொண்டர்களோடு கொண்டாடினோம். பலர் இதற்காக பொருளுதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்த அந்த உதவியானது உண்மையாகவே தேவைப்பட்ட ஏழை எளியவர்களுக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆகவே இதை ஒரு பெரிய விளம்பரமாக நான் செய்யாமல் உதவி செய்த அனைவருக்கும் உண்மையாகவே இறைவனுடைய ஆசீரும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று டிசம்பர் மாதம் 23 தாயாம் திரு அவை புனித ஜான் கேண்டியூஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதர் பிறந்தது போலந்து தேசத்துல. மிக இளைய வயதிலே இறைவனுடைய ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கி ஒரு குருவானவராக அவர் திருநிலைப்படுத்துவதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். பிறகு பெற்றோர்களுடைய அனுமதியோடும் துணையோடும் அவர் குருத்துவ படிப்புகளை முடித்து ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் தன்னை ஒரு பேராசிரியராக தகுதிப்படுத்திக் கொள்கிறார். எல்லோராலும் பாராட்ட பெற்ற ஒரு பேராசிரியராக இருந்த ஒரு காலகட்டத்தில் அவரோடு பணிபுரிந்தவர்கள் மற்றும் அவரை பிடிக்காதவர்கள் வேண்டுமென்று இவர் மீது ஒரு பொய்க்குற்றத்தை சாட்டி ஆயருடைய அனுமதியோடு இவரை அந்த கல்லூரியிலிருந்து நீக்கி ஒரு சிறிய கிராமத்துல பணியமர்த்தி வைக்கிறார்கள். முதலில் கொஞ்சம் தயங்கினாலும் அந்த ஊர் மக்களை கூட இவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினாலும் கடைசியில தன்னுடைய உண்மையான விசுவாசத்தாலும் தாழ்ச்சியாலும் எளிமையாலும் அந்த மக்களுக்கு பணி செய்து அந்த மக்களுடைய மனங்களை கொள்ளையடிக்கிறார். பிறகு அவர்கள் அனைவரையுமே இயேசுவுக்குள் கொண்டு வந்தார் தன்னுடைய எளிமையாலும் தாழ்ச்சியாலும் என்றுதான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பிறகு இவருடைய உண்மை தன்மையை அறிந்து இவரை ஆயர் மறுபடியும் பேராசிரியர் பணிக்கு அழைத்தார். பிறகு அங்கும் சென்று எளிமையோடும் தாட்சியோடும் பணிபுரிந்து இறைவனை சேர்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு குருத்துவ பணியில் இருப்பவர்கள் அல்லது துறவரத்தில் இருப்பவர்கள் பொய் குற்றச்சாட்டுகளால் துன்பப்படுபவர்களை நினைத்து பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி பொய் குற்றச்சாட்டினால் துன்புறுபவர்களுக்கு அழகான ஒரு நல் வழிகாட்டி தான் இந்த புனித ஜான் கேண்டியூஸ் என்பவர். பிறருடைய அவதூறுகளை எல்லாம் இறைவன் திருமுன்னிலையில இறை சித்தமாக ஏற்று தாட்சியோடும் எளிமையோடும் நம்பிக்கையோடும் நம் வாழ்கிற நேரத்துல நம்மையும் இறைவன் உயர்த்துவார் என்பதற்கான சான்று தான் இவருடைய வாழ்வு. அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்வை தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். நேட்டிவிட்டி ஆஃப் சென்ட் ஜான் த பேப்டிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். அன்பு மிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றிய செய்தியை கடந்த நாட்களில் நம்ம வாசித்தோம். எப்படி கபிரியல் தூதர் இவருடைய தந்தைக்கு தோன்றுகிறார். முதலில் தயக்கம் காட்டியதால அவருடைய தந்தையினுடைய நா கட்டப்படுகிறது. இன்றைக்கு ஏற்கனவே அறிவித்தபடியே குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அதற்கு என்ன பெயரிட வேண்டும் என்று கேட்கிற நேரத்துல தான் அவருடைய தந்தையிடத்துல கேட்கிறார்கள். நான் பேச முடியாத ஒரு காரணத்தினால் எழுத்து பலகையில யோவான் என்று எழுதுகிறார். யோவான் என்பதற்கு கடவுள் இரக்கமாக இருக்கிறார், யோவான் என்பதற்கு கடவுள் அருளாக இருக்கிறார் என்பதுதான் பொருள். அதனால தான் ஜான் என்கிற அந்த பெயருக்கு அருளப்பன் என்பதை தமிழாக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, இறைவன் அந்த குடும்பத்திற்கு காட்டிய இரக்கம், இறைவன் அந்த குடும்பத்திற்கு கொடுத்த அருளாகிய அந்த அருளப்பர் என்கிற பரிசு, இவற்றை நினைவு கூறுகிற மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிற ஒரு நாளைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்பு மிக்கவர்களே, இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் முன்னறிவிப்பு, பிறப்பு, அந்த பிறப்பை கண்ட மக்கள் வியந்து பாராட்டிய ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான உண்மையை சொல்லி தருகிறது. எங்க வீட்டிலே சமீபத்துல ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வு ஒன்று நடந்தது. அதாவது என்னுடைய தம்பி பல ஆண்டுகளாக ஆசிரியர் பணிக்கு, அரசு பணிக்காக முயற்சித்து கொண்டிருந்தார். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஃபாதர் நீங்கெல்லாம் ஃபாதரா இருக்கீங்க, உங்க ஸ்கூல்ல ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்க வேண்டியதானே என்ன. அன்பு மிக்கவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலும் அவருடைய தொடர் முயற்சியாலும் 15-16 ஆண்டுகளுக்கு பிறகு டிஆர்பி என்று சொல்லப்படுகிற தமிழக அரசனுடைய அந்த தேர்வாணையத்தின் மூலமாக அவர் அரசு பணியில அவர் சமீபத்தில் சேர்ந்திருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, மனிதர்களுடைய பார்வையில 15-16 வருஷம் காத்திருத்தல் என்பது கொஞ்சம் நஞ்சம் மனவேதனை அல்ல. அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் கடைசியில கடவுளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியது. இப்பொழுது அவர் ஒரு அரசு பணியில இருக்கிறார்.
அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிற நேரத்துல அவருடைய தந்தை சந்தேகித்த ஒரு காரணத்தினால் அவருடைய நா கட்டப்படுகிறது, வாய் மூடப்படுகிறது. இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம், அவருடைய பெயர் யோவான் என்று எழுதிய பிறகு அவருடைய வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது என்று தான் நம்ம வாசிக்கிறோம். இறைவன் பல நேரங்களில் அமைதியாக இருப்பது போல இருப்பார், நம்மை காத்திருக்க செய்வார். பல நேரங்களில் குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படலாம், எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் ஏற்படலாம். அந்த நேரத்துல எல்லாம் திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்களைப் போல காத்திருத்தல் கூட இறை சித்தம் என்பதையும், தாமதிப்பது கூட இறை சித்தம் என்பதையும் புரிந்து நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு உறவுகளே, உங்கள் குடும்பத்துல உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதாக உணர்கிறீர்களா? அல்லது பல ஆண்டுகள் காத்திருக்கிற சாமி அப்படி என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? அல்லது என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று குழப்பத்தில் இருக்கின்றீர்களா? உங்களுக்காகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். காத்திருப்பதில் கூட இறை சித்தம், தாமதித்தாலும் கூட இறைவன் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இறை சித்தம் நம்மில் நிறைவேற ஒவ்வொரு நாளும் காத்திருந்து மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.